கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு, அதெல்லாம் பல்வேறு வகை இருக்குது, ஓகே தான். இப்போது கிட்னி சுருங்கிருச்சின்னு சொல்கிறீங்கள, இந்த கிட்னி சுருங்கினத்துக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்க போகிறீங்க. தீர்வு இதோ இருக்கு. இது என்ன மூலிகைனா செப்பு நெரிஞ்சல் மூலிகை. தெரியுதா? மூலிகை பாருங்க, இதுதான் செப்பு நெரிஞ்சல். இதனுடைய பூ தெரியுதா பாருங்க, இதனுடைய இலை தெரியுதான்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பூ இலை எல்லாமே பாருங்க. இதுக்கு பேர் தான் செப்பு நெரிஞ்சல். இந்த செப்பு நெரிஞ்சல் மூலிகையே 4 கைப்பிடி உருவி முருங்கைக்கீரை மாதிரி உருவிக்கணும். இதில் முள்ளெல்லாம் இருக்காது. நெரிஞ்சல் முள்ளுக்கு முள் இருக்கும், அதே மாதிரி சிறு நெரிஞ்சலுக்கு முள் இருக்கும், பெரிய நெரிஞ்சலுக்கு முள் இருக்கும், யானை நெரிஞ்சலுக்கு முள் இருக்கும், பேய் நெரிஞ்சலுக்கு முள் இருக்கும், மலை நெரிஞ்சலுக்கு முள் இருக்கும். ஆனால் இந்த செப்பு நெரிஞ்சலுக்கு முள் இருக்காது. நெரிஞ்சலிலே பல வகையான நெரிஞ்சல் இருக்கு. இந்த செப்பு நெரிஞ்சலை 4 கைப்பிடி எடுத்து ஒரு 7 டம்ளர் தண்ணி வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு 2 டம்ளராக சுண்டுற வரை வெயிட் பண்ணணும். 2 டம்ளர்னா ஒரு 200 ml சுண்டுற வரை வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது கிட்னி சுருங்கி போனவங்க ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். கிட்னி பாதிப்பு அதிகமாக இருக்குன்றவங்க அந்த 1 லிட்டர் தண்ணியோட நான் சொன்ன இந்த செப்பு நெரிஞ்சல் இருக்குல்ல, இந்த மூலிகை கஷாயம் காலைல 100 ml சாயந்தரம் 100 ml அடங்கிடணும். சரிங்களா? இதை தொடர்ந்து 100 ml குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 ml குடிக்கலாமா அப்படின்னா 7 டம்ளர் தண்ணி வச்சு 100 ml சொண்ட வச்சு காலைல 50 ml சாயந்தரம் 50 ml குடித்தாலும் சரிதான். தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி சுருங்குற கிட்னி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இந்த மூலிகையில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செப்பு நெரிஞ்சல் மூலிகை பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், நான் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காமிக்கிறல்ல, எங்கன்னா முள் குத்துதா? முள்ளே குத்தாது பாருங்கள், முள்ளே குத்தாது. ஏன்னா இதில் முள் இல்லை. அதே வேறு நெரிஞ்சலை தொட முடியுமா? இந்நேரத்துக்கு கையெல்லாம் குத்தி கிழிச்சிருக்கும், வலிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இவ்வளோ மென்மையாக இருக்குல்ல, இது மாதிரி சுருங்கி போன கிட்னியை மென்மையாக மாற்றி விரிவடைய செஞ்சு பழையபடி உருவாக்குறதுல இது அற்புதமான முதல் மூலிகையாக இருக்குது. சித்த மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், சித்த வைத்தியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தமிழ் பாரம்பரிய வைத்தியர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த செப்பு நெரிஞ்சலில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு. ஒருவேளை இதோட நெரிஞ்சல் சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். யானை நெரிஞ்சல் சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். மூக்கரட்டை சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். துத்திக்கீரை சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். துத்தி வேறு சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். இஞ்சி சேர்த்திக்கலாமா? சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்து கசாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஒன்றும் எஃபெக்டிவ் சூப்பராக இருக்கும். அதனுடைய குணமாக்கும் தன்மை அதிவேகமாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? செப்பு நெரிஞ்சல்ன்ற ஒரு மூலிகை அற்புதமான மூலிகை, எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை, ரேரான மூலிகை. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். இதனுடைய வேரை பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இது வேறு, இதில் வேறு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க. இந்த மூலிகையை எங்கே பார்த்தாலும் நீங்கள் விடாதீங்க. அதே மாதிரி கிட்னியில் கல் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யும். யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே இது அற்புதமாக வேலை செய்யும். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது மாதிரி கிட்னியை வந்து சூப்பராக சரி பண்ணும். கிட்னி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, கிட்னி ஃபெயிலியர் உங்களை எடுக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இந்த கஷாயத்தை சேர்த்து எடுக்கலாம். கிட்னி சுருங்கி போனவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம். யூட்டை இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம். கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம். அதே மாதிரி அந்த டியூப்ல அடைப்பு இருக்கு, செதை வளர்ந்துருக்கு அப்படின்றவங்க இந்த கஷாயத்தை எடுக்கலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. எடுத்து பாருங்க. கிட்னியின் பாதுகாவலன் இந்த மூலிகை. கிட்னியை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகையில இந்த மூலிகையும் ஒன்று. செப்பு நெரிஞ்சல் மூலிகை கிட்னியின் பாதுகாவலன். எப்படி மூக்கரட்டு கீரை கிட்னியின் பாதுகாவலன் சொல்றோம்லோ அது மாதிரி செப்பு நெரிஞ்சலும் கிட்னியின் பாதுகாவலன். நிச்சயமா எடுத்து பாருங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒரு சூரணை காமிக்கிறேன். அதுவும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதுதான். கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இதோட சொட்டு மருந்து கொடுப்பாங்க, டிராப்ஸ் மருந்து கொடுப்பாங்க, டானிக் கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த நோயின் தன்மை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து, எவ்வளவு வீரியமா இருக்கு, எவ்வளவு சிவியரா இருக்குன்னு பார்த்து அதோட இந்த சூரணங்கள் சேர்த்து கொடுக்கப்படலாம். கீழே போன நம்பர் கால் பண்ணுங்க. நிறைய கிட்னி ஃபெயிலியர் குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி EGFR ஃபில்ட்ரேஷன் வந்து 6-7 இருந்ததெல்லாம் 32-96 வரையும் இன்க்ரீஸ் பண்ண பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டிருக்கோம். கிரியேட்டின் யூரியாலாம் 5 இருந்ததெல்லாம் நார்மல் கொண்டது பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் போட்டு, அது மட்டும் இல்லை அவங்க
பயனடைஞ்சு உங்களோட வீடியோவும் போட்டிருக்கோம், பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.